ஹலோ ஹாய் வணக்கங்க. வெல்கம் டு மசாலா மிக்ஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் டேஸ்டியான ஹெல்த்தியான கொஞ்சம் கூட வழவழப்பு தன்மை இல்லாத வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு 25 வெண்டைக்காய் எடுத்து அதை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி நம்ம வாட விட்டுறலாம். அப்படி இல்லைன்னா ஒரு துணியோ இல்லைன்னா டிஷ்யூ எடுத்து நல்லா துடைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது எடுத்து வச்சுருந்த வெண்டைக்காயை நல்ல தின் ஸ்லைசஸாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியம் சைஸாக நாம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு 8 சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணிக்கலாம். பூண்டு பல் ஒரு 3 எடுத்து அதையும் இந்த மாதிரி நீளமாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக நமக்கு மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி. அடுத்தது மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். காயத்தூள் ஒரு 3 பிஞ்ச் எடுத்துக்கலாம். மஞ்சள் தூளும் ஒரு 3 பிஞ்ச் எடுத்துக்கலாம். அடுத்தது தாளிக்கிறதுக்கு தனியாக கடுகு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. உளுந்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். ஒரு வத்தல் இந்த மாதிரி கிள்ளி வச்சுக்கோங்க. கறிவேப்பிலை கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக உங்ககிட்ட இருக்கிறது எடுத்துக்கோங்க. அடுத்ததாக எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எலுமிச்சை பழ சாறு 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். அடுத்ததாக உப்பு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன், அது உங்களுக்கு வேண்டானா விட்டுடலாம், அது ஆப்ஷனல் தான். இப்போ ஒரு பேனில் நாம் எடுத்து வச்சுருக்கிற ஆயில் ஃபுல்லாக சேர்த்துடலாம். ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதும் நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கிற கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, அப்புறமா வத்தல், கறிவேப்பிலையை சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக கிளறி விடுங்க. நம்மளோட கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடித்தாதான் நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் வாசனை கிடைக்கும். அடுத்ததாக கடுகு வெடித்த உடனே நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் எது உங்கள்கிட்ட இருக்கோ அதை சேர்த்து அதை கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி நாம் கிளறி விட்டுடலாம். ஓரளவு ஒரு 3-4 மினிட்ஸ் கிளறினா போதும், ரொம்ப இது வதங்கணும்னு கிடையாது. அடுத்ததாக எடுத்து வச்சுருந்த நம்மளோட மசாலா தூள், மிளகாத்தூள், ஜீரகத்தூள், காயத்தூள், அப்புறமா மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து இது ஒரு 5-3 செகண்ட்ஸ் லைட்டாக இந்த மாதிரி நம்ம புரட்டி விட்டுடலாம். இப்போ நம்ம கொஞ்சம் ரொம்ப தின்னாக இல்லாமல் ஓரளவு திக்காக கட் பண்ணி வச்சுருக்கிற நம்மளோட எல்லா வெண்டைக்காயையும் அதோட சேர்த்துடலாம். கட் பண்ணி வச்சுருந்த எல்லா வெண்டைக்காயும் சேர்த்து இந்த மாதிரி நாம் நல்லா கிளறி விட்டுடலாம். ஃப்ளேம் கொஞ்சம் மீடியம்லேயே இருக்கட்டும். ஓரளவு கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்த நம்மளோட ஃபுல் லெமன் ஜூஸையும் சேர்த்துடலாம். சேர்த்து லோ ஃப்ளேமில் ஒரு 3-4 மினிட்ஸ் இந்த மாதிரி புரட்டி விட்டுருங்க. இப்போவே நமக்கு வழவழப்பு தன்மை சுத்தமாக இல்லாமல் போயிடும். அடுத்ததாக நாம் எடுத்து வச்சுருந்த உப்பு நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து அகெயின் ஒரு 2-3 மினிட்ஸ் இந்த மாதிரி புரட்டி விட்டிங்கன்னா நமக்கு இப்போ பொரியல் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் சாஃப்டாக க்ரீன் கலர் மாறாமல் வேணுங்கிறவங்க இதிலே நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் நல்ல ட்ரை ரோஸ்ட் வேணுங்கிறவங்க இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் இந்த மாதிரி நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஃபைனலாக நாம் எடுத்து வச்சுருந்த தேங்காவை சேர்த்துடலாம். தேங்காய் வேணுங்கிறவங்க மட்டும் சேர்த்துக்கோங்க, இது ஆப்ஷனல் தான், பிடிக்காதவங்க விட்டுருங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு 1 மினிட் மட்டும் இந்த மாதிரி நாம் புரட்டி எடுத்துடலாம். இப்போ நம்மளோட சுத்தமாக வழவழப்பு இல்லாத வெண்டைக்காய் பொரியல் நல்ல உதிரியாக இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நன்றி.